நம்ம அடுப்பு க்ளீனாக இல்லாதப்பலாம் குக்கரில் சாதம் வைக்கிறதோட கஞ்சி தண்ணியும் குழம்பு பொங்குறதோ பால் பொங்குறதோ எண்ணெய் சிந்துறதோ இதெல்லாம் அடுப்பில் நடக்கவே நடக்காதுங்க. எப்போ நம்ம அடுப்பெல்லாம் தொடச்சி நீட்டாக வச்சுட்டு சமைக்க போகிறோமோ அப்போ தான் குக்கர்லேருந்து கஞ்சி தண்ணி வடிகிறது, பால் பொங்கி ஊற்றுறது, எண்ணெய் சிந்துறது, குழம்பு திரிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குங்க. அப்போ நம்ம மைண்டுக்கு என்ன தோணும்னா, இதை எதுக்கு நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம், அதுக்கு இப்படியே இருந்திருக்கலாமேன்னு தான் தோணும். நேற்று எனக்கு அந்த மாதிரி தாங்க தோணுச்சு. பஜ்ஜி செய்யலாம்னு தக்காளி பாக்ஸ்லேருந்து தக்காளி எடுக்கிறப்ப தான் ஹார்ட் ஷேப் போட்டு ஒரு தக்காளி பார்த்தேங்க. இது வரைக்கும் நான் ஹார்ட் ஷேப் போட்டு தக்காளி பார்த்ததே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் தக்காளி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரெஸ் எல்லாம் மாடியில் காய வச்சுருந்தேங்க. வெயில் நேரத்தில் போய் என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் எடுத்துக்கலாம், ஒரு 5 o'clock மேலே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுட்டேங்க. அதுங்கள டிவி போட்டு டாம் அண்ட் ஜெரி பார்த்தாங்க. இப்போலாம் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் டாம் அண்ட் ஜெரி போடுறதில்ல. நான் டாடா ஸ்கை வச்சுருக்கனால தனியாக டாப் அப் பண்ணி டாம் அண்ட் ஜெரி பார்த்துட்டு இருந்தேங்க. டாம் அண்ட் ஜெரி பார்க்குற ஆர்வத்தில் டைம் 5க்கு மேலே ஆனதையே நான் மறந்துட்டேங்க. அதுங்குள்ள அந்த கேப்பில் வருண பகவான் மழையை பொழிய ஆரம்பிச்சிட்டாரு. சட 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 சடன்னு மழை தூர்ற சவுண்டு கேட்டோன்னே துணி நனைஞ்சிடக்கூடாதுன்னு மாடிக்கு போனேன். நான் ரிட்டர்ன் வரப்போ நனைஞ்சிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, ட்ரெஸ் எல்லாம் காய வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ண போயிட்டேங்க. தோசை தாங்க சுட்டேன். தோசையும் நம்ம சப்பாத்தியோ சுட்டோன்னு வைங்களேன், கிச்சனுக்குள்ளே போய் அது மழை காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் ரிட்டன் வெளியில் வரப்போ ஒரு குளியல் போட்ட மாதிரி தாங்க வெளியில் வருவோம். அவ்வளோ வேர்வை வந்துடும். அந்த வேர்வையை ரிவீல் பண்ணலான்னு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது பொறுக்காமல் என் ஹஸ்பண்டும் இடையில வந்து நின்றுக்கிட்டாரு.